வெல்கம் வீவர்ஸ். ஸ்பேஸில் பிளாக் ஹோல் இருக்கிறத எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் கடலுக்கு நடுவில் ப்ளூ ஹோல்ஸ் கேள்விப்பட்டிருக்கோமா? அட ஆமாங்க. விண்வெளியில் எப்படி பிளாக் ஹோல்ஸ் இருக்கோ அதே போல் கடல்லையும் ப்ளூ ஹோல்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. சீனர்கள் இந்த ப்ளூ ஹோல்ஸுக்கு கீழே டிராகன்ஸ் வேர்ல்டு இருக்கிறதாவும் நம்பியிருக்காங்க. அதே மாதிரி மாயன்கள் இது பாதாள உலகத்திற்கு செல்லும் பாதைன்னு அதை வழிபடவும் செஞ்சுருக்காங்க. அப்படி பல மர்மங்களை உள்ளடக்கிய இந்த ப்ளூ ஹோலை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் மிஸ்டீரியஸ் பேஜஸ் தமிழ். இந்த உலகத்துல மனித காலடித்தடம் படாத காடுகள் மட்டும் கிடையாது. கடலுக்கு அடியிலையும் பல மர்மமான உயிரினங்களும் அதிசயங்களும் புதஞ்சுதான் கிடக்கு. விண்வெளியில நம்ம பிளானட்டை தாண்டி, அதாவது நம்ம சோலார் சிஸ்டத்தை தாண்டி பல கோள்களை நம்ம ஆய்வு செய்யறோம். ஆனா நம்ம வாழ்ற பூமியில இருக்கிற கடல்ல 2% மேல நம்மளால இப்ப வரைக்கும் ஆய்வு செய்ய முடியல. அதற்கான அட்வான்ஸ்டு டெக்னாலஜி நம்ம கிட்ட இல்லைங்கிறது தான் உண்மை. கடல்ல ஆச்சரியங்கள் மட்டும் கிடையாது, பல அமானுஷ்யங்களும் மர்மமான ஒரு பகுதியா தான் இன்னைக்கு வரைக்கும் பார்க்கப்படுது. சரி வாங்க நம்ம ப்ளூ ஹோலை பத்தி பார்க்கலாம். கடலுக்கு நடுவுல ஒரு துளையால குறிப்பிடப்பட்ட ஒரு சர்க்கிள் ஷேப் தான் இந்த ப்ளூ ஹோல். நிலத்துல இப்படி ஆழமான துளை இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு சிங்க் ஹோல்னு சொல்றாங்க. அதுவே கடல்ல இருந்துச்சுன்னா ப்ளூ ஹோல். ஸ்பேஸ்ல இருந்தா அதை பிளாக் ஹோல்னு நம்ம எல்லாரும் சொல்றோம். இந்த ப்ளூ ஹோல் 20ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் தான் கண்டுபிடிக்கப்படுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ப்ளூ ஹோல்ஸை பத்தி பல கட்டுக்கதைகள் உலா வந்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னா சீனர்கள் இந்த ப்ளூ ஹோலுக்கு கீழே டிராகன்கள் வாழ்றதா நம்பியிருக்காங்க. மாயன்கள் இதை பாதாள உலகத்துக்கு போகும் வழின்னும் குறிப்பிடுறாங்க. உலகத்துல நிறைய ப்ளூ ஹோல்ஸ் இருந்தாலும் கூட அதுல மிக புகழ்பெற்றதா இருப்பது அமெரிக்காவில் பெலிஸில் உள்ள தி கிரேட் ப்ளூ ஹோல் தான். இந்த ப்ளூ ஹோல் 305 மீட்டர் விட்டமும் 120 மீட்டர் ஆழமும் கொண்டிருக்கு. இதன் உட்புறத்துல பவளப்பாறைகள் நிறையவே வளர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாம சுண்ணாம்பு பாறைகளும் இருக்கு. 2018ஆம் ஆண்டு ஆய்வாளர்கள் இந்த ப்ளூ ஹோலுக்குள்ள இறங்கி ஆய்வு செய்யும் பொழுதுதான் இதை பத்தி சொல்லப்பட்ட பல கட்டுக்கதைகளை உடைச்சி அறிவியலை வெளிக்கொண்டு வருது. மெஜாரிட்டியான ப்ளூ ஹோல்ஸ் ஐஸ் ஏஜின் இறுதியில, அதாவது 11,500 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாகி இருக்கிறதா சொல்றாங்க. அந்த சமயத்துல கடல் மட்டம் மிகவும் குறைவாகத்தான் இருந்திருக்கு. நிலத்தில் இருந்த குகைகள் அல்லது சிங்க் ஹோல்கள் கடல் மட்டம் அதிகரிக்கும் போது தண்ணீரில் மூழ்கி உருவானதுதான் இந்த ப்ளூ ஹோல்னு ஆராய்ச்சியாளர்கள் ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. இந்த ப்ளூ ஹோலுக்குள்ள என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். 2018ஆம் ஆண்டு இந்த ப்ளூ ஹோல்ஸ்குள்ள குதிச்ச ஆய்வாளர்கள் இதன் 3D வடிவத்தை உருவாக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. உள்ளே குதித்த ஆய்வாளர்கள் முதல்ல பார்த்தது ஆமைகள், பவளப்பாறைகள் மற்றும் பாறை சுறாக்களை பார்த்திருக்காங்க. ஆழம் செல்ல செல்ல ஆய்வாளர்களால் உயிர் உள்ள எதையுமே பார்க்க முடியல. 90 மீட்டர் ஆழத்துல அவர்கள் கண்டது எல்லாமே நச்சு மிகுந்த ஹைட்ரஜன் சல்பைடு என்ற வேதிப்பொருள் தான். தொல்லியல் ஆராய்ச்சியில நண்டு, சங்கு ஓடுகள் கண்டறியப்பட்டிருக்கு. இவை ஆழத்தில் மூச்சு திணறி இறந்திருக்கலாம் எனவும் சொல்றாங்க. இதுல ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்னன்னா, எந்த ஒரு கடலா இருந்தாலும் எவ்வளவு ஆழத்துல இருந்தாலும் அங்க கண்டிப்பா உயிரினங்கள் வாழும். ஆனா இவங்க 90 மீட்டர் கீழே போகும் பொழுது எந்த ஒரு உயிரினத்தையுமே அவங்களால பார்க்க முடியல. இது ஆராய்ச்சியாளர்களுக்கே ஆச்சரியமா தான் இருந்திருக்கு. ப்ளூ ஹோலில் இருக்கும் ஆபத்துக்கள் என்ன? நிறைய சீ டைவர்ஸ் ஸ்விம் பண்றதுக்கு சிறந்த இடமா ப்ளூ ஹோல் இருந்தாலும் கூட எல்லா ப்ளூ ஹோல்லையுமே ஸ்விம் பண்ணிட முடியாது. அந்த வரிசையில எகிப்துல இருக்கக்கூடிய ப்ளூ ஹோல்ல ஸ்விம் பண்றது பல சாகச வீரர்களுக்கு இன்னமும் கனவாவே தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம பல ஆராய்ச்சியாளர்கள் அழிந்து போன பல உயிர்களை பத்தி ஆய்வு செய்யறதுக்கு இந்த ப்ளூ ஹோலை ஒரு சிறந்த இடமாவும் பாக்குறாங்க. எகிப்துல செங்கடல் பகுதியில உள்ள தாகாப் என்ற இடத்துல பல ப்ளூ ஹோல்கள் இருக்கு. அந்த ப்ளூ ஹோல்கள் எல்லாமே ஆபத்தானதாகவும் பார்க்கப்படுது. அதுக்கான காரணம் என்னன்னா, அங்க ஸ்விம் பண்ண போன 130 சீ டைவர்ஸ் திரும்ப வரவே இல்லை. அவங்களுக்கு என்ன ஆச்சுங்கிறதும் இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல. இதை பத்தி ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கடலுக்கடியில நீரின் அடர்த்தியின் காரணமா அவங்க உயிரிழந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. நாம என்னதான் அறிவியல்ல முன்னோக்கி போனாலும் கடல் மட்டும் நம்மளுக்கு சவால் விடும் வகையில தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நம்ம வாழ்ற இந்த உலகத்துல இயற்கைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல கடல் மட்டுமே மிகப்பெரிய பங்கு வகிக்குது. உலகெங்கும் இருக்கக்கூடிய சாகச வீரர்கள் எல்லாருமே ஆபத்தான இடங்களை கையாளும் பொழுது மிக முன்னெச்சரிக்கையோட இருக்கணுங்கிறத இந்த பதிவின் மூலமா சொல்லிக்கிறேன். இது போல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் மிஸ்டீரியஸ் பேஜஸ் தமிழ்.